எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னொரு பாடலை கூட நம்ம உற்சாகமாக பாடலாம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்தேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி உள்ளவர்களுடைய ஆராதனை. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை உரிந்து போட்டுட்டு, ஸ்திரீகள் அற்பமா நினைச்சாலும் பரவாயில்ல, இது தெருவாய் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு தன்னை மறந்து தன்னுடையவைகளை மறந்து ஆராதிக்கிற ஆராதனையை போல இருக்கும். ஆமென், அல்லேலூயா சொல்லுவோமா? தன்னுடைய மனைவி மீகாலை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பன் குடும்பத்தை பார்க்கிலும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரிலுமே பார்க்கல, ஒவ்வொருத்தரை விட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஆமென், கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படி எண்ணி எண்ணி நம்ம ஆண்டவர் உயர்த்தணும். நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், நம்ம தெருவில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம ஊர்ல உள்ளவங்களா இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அவங்கள விட கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருந்திருப்பாரு. அதை எண்ணி எண்ணி நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தரை துதிப்போம். இன்னும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாறி அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாடுவோமா எல்லாரும்? எத்தனை பேர் கை கொண்டு வந்திருக்கிறீங்க? கை அசைச்சு காமிங்க. ஆமென், கர்த்தர் நல்லவர். இந்த இடவெளி இல்லாம அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மாதிரி உட்காராம கொஞ்சம் முன்னாடி. எஃப் மைனர். எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே, என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ராஜனே கருளே சத்துருவை துரத்தி வெற்றி நம்பிரே. Holy Spirit.
ஒன்றுமில்லாமல் இருந்தது. 25 ஆண்டுகளாக கர்த்தர் வலப்பக்கத்தில் துணை நின்று ஒன்றும் குறைவு இல்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எழும்ப பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் துணை நின்றார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மாசமும், ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து ஆண்டவர் துணை நின்றார். ஆண்டவர் மாத்திரம் நமக்கு துணை இல்லை என்றால் இந்த காரியங்கள் நடந்திருக்காது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறதுனால நாம் சோர்ந்து போகவே. அல்லேலூயா. எத்தனையோ சத்துருக்களை தேவன் நமக்கு முன்பாக துரத்தி அடித்தார். மனித சத்துருக்கள், அசுத்த ஆவிகள் பல்வேறு ரூபங்களில் இந்த ஊழியத்தை உடைக்க வேண்டும், முடக்க வேண்டும், வளர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக நின்று துணை நின்று இந்த ஊழியத்தில் வெற்றி தந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நல்ல தலைக்கு மேலோட கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல 2 கையை தட்டி ஆண்டவர். ஆமென். பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், என் பலனால கிறிஸ்து இருப்பதினால். பக்கத்துல பார்த்து இப்ப சொல்லுங்க, என் பயமும் எனக்கு இல்லையே, என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பது, நான் பயம் பெற்று எழும்பிடுவேன். பலனாக கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கு இல்லையே, என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பது, நான் பயம் பெற்று எழும்பிடுவேன். வாய்ப்புகள் பலனாக கிறிஸ்து. பக்கத்தில் பார்த்து வாலிபர்கள் எல்லாம் கையும் தட்டுறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது. நீங்க தான் பாடணும், நீங்க தான் கை தட்டணும். ஏன்னா வாலிபர்களை தான் தேவன் தன்னுடைய திட்டத்தில் பயன்படுத்த காத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தேடிக்கொண்டே இருப்பார். யாரை பிடிச்சி அபிஷேகம் பண்ணி உலகத்தை கலக்கிறவங்களா மாத்தணும்னு அப்படியே அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டு இருக்கும். ஆமென். நீங்க நல்லா கைத்தட்டி பாடுனீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணிடுவார். முதல் கொஞ்சம் கைத்தட்டுங்களேன், கைத்தட்டி பாருங்க. கை சத்தம் கேட்குது பின்னாடி இருக்கிறவங்க. கவனிங்க, நீங்க கைத்தட்டி பாடும் பொழுது அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகள், இருள் எல்லாம் விலகி போகும். ஒரு ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டவங்களா நீங்க கடந்து போவீங்க. அவன் பாடுவோமா? ஏகோ
வீசி எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தரும் ஊழியத்துக்கு விரோதமா பிசாசு பல முறை எழும்பி வரும். ஆனா கர்த்தர் அவனை எழும்ப துரத்தி அடித்தார். ஆடுவோமா? ஆமென். எல்லாம் கை தட்டுவோமா? வாலிபர்கள் எங்க முதல்ல கை தட்டுங்க. தலைக்கு மேல கை தட்டுங்க. தலைக்கு மேல எல்லாரும் தலைக்கு மேல. எழுந்தருளே சத்துருவை வெற்றி வந்தீரே. நீங்க ஆண்டவரை பாட 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நல்ல உயர்த்த போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மறுபடியும் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய முழு உள்ளம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அப்படின்னா வாயில நாங்க துதிக்கிறது துதி இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? ஆத்துமா கர்த்தரை துதிப்பது, முழு உள்ளம் கர்த்தரை துதிப்பது, ஆண்டவருடைய அற்புதங்களை, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மனசுல நினைச்சு அது ஒவ்வொன்றுக்காகவும் சொல்லி துதிக்கிறது தான் ஆத்துமா கர்த்தரை துதிக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம மனசுல கொண்டு வந்து அப்படியே ஆனந்த கண்ணீரோடு நம்ம ஆண்டவரை துதிக்கிறது தான் நன்றி ஆராதனை. இந்த ஆராதனைய தேவன் பிரியப்படுகிறாரு. இப்படிப்பட்ட ஆராதனை செய்யற மக்களை நன்மையினால் அவங்க வாய திருப்தி ஆகுவார். கழுகுக்கு சமானமான வால வயது திரும்ப போல் ஆகுமா? ஓ, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கும் பொழுது நமக்கு மேல நன்றி உள்ளவராக இருக்கிறார் நம் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்பீங்களா? அவர் செய்த அற்புதங்களை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஓ, இங்க இருக்கிற யாரும் எனக்கு தேவன் நன்மை செய்யலன்னு சொல்ல முடியாது. நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவும் நமக்கு நன்மை செய்தவர் இயேசு கிறிஸ்து.
இந்த உலகத்துக்கு வந்த பின்பும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை நன்மைகளினால் நிரப்பினவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அதனால தான் ஒரு பக்தன் சொல்லியிருக்கிறாரு, என் தாய் உருவாகும் முன்னே என்னை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. அப்படி சொல்றாரு. என் தாய் உருவாகல, ஆனா நீங்க என்ன கண்டீங்களே. ஆமென். அந்த தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறாரு. இங்க இருக்கிற அநேகரை கண்ணோக்கி பார்க்கிறாரு. உன்னை நான் கருவிலேயே தெரிந்து கொண்ட தேவன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளினால நிரப்ப காத்திருக்கிறேன். நீ உன் மனச நன்றியினால நிரப்ப, நான் உன் வாழ்க்கைய நன்மைகளினால நிரப்பேன். நல்ல ரெண்டு கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிறைஞ்சு, யாரு கண்களை திறந்து பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் நான் உங்களை நடத்தி இருக்கிறேன், இனிமேல் உங்களை நான் நடத்துவேன். உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை நான் கரம் பிடித்து நடத்துவேன். எல்லாரும் அப்பாவை துதிக்கல, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள. வாலிபர்கள் 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 நிறைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள. ஆவியானவர் அசைவாடுகிறாரு. கட்டிகள் கலண்டு விழுகிறது, வியாதிகள் சுகமாகிறது, பலவீனங்கள் ஓடுகிறது, பேய்கள் அலறி வெளியேறுகிறது. சர்ப்பங்களை கர்த்தர் கால்களின் கீழே போட்டு நசுக்குகிறார். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுவோ, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. நிரப்புங்கப்பா, இந்த வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, சகோதரிகளை நிரப்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு நன்றி ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்கப்பா. வாலிபர்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பின்னாடி கடைசியில் இருக்கிறவங்க மேல ஆவியானவருடைய பலம், ஆவியானவருடைய பலம் இறங்குகிறது. மன பல 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 அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்க கையை அசைச்சு காமிங்க, எல்லாம் அசைச்சு காமிங்க. சில நேரம் அக்கினியில நடந்தோம், சில நேரம் தண்ணீர்ல நடந்தோம், ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். எங்க ஆண்டவர் எங்களை கடக்க பண்ணினாரே, நடக்க பண்ணினாரே. எங்களுக்கு ஜெயம் கொடுப்பேன்னு சொன்னவர் ஜெயத்தை கொடுத்தாரு. வாலிபர்கள் உணர்ந்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. இங்க நடுவில் ஆவியானவர் இருக்கிறாரு, இங்க நடுவில் ஆவியானவர் இருக்கிறாரு, இங்க நடுவில் ஆவியானவர் உலாவுகிறாரு. ஓலா மனா பலா 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 ஓலா பலோ.
நம்முடைய முற்பிதாக்களிடத்துல ஒரு பழக்கம் உண்டு. ஒரு காரியத்தை துவங்கும் போது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் கூடாரங்களை போடும் பொழுது தங்களுடைய வேலை எதையும் செய்யாமல் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்வாங்க. யாக்கோபு கூட எகிப்துக்குள்ள யோசேப்பை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பெயர்சபாவுக்கு போய் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாக்கோபே, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நானும் உன்னோடு வருவேன்னு சொன்னார். அது மாதிரிதான் ஈசாக்கு, அது மாதிரிதான் ஆபிரகாம். அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஜெயிக்கணும்னு நினைச்சவங்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாமும் 26வது ஆண்டிற்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு புதிய ஆரம்பம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுக்கு முந்தி அவர் செய்த அற்புதங்களை விட பெரிய பெரிய அற்புதங்களை செய்து ஒரு புதிய துவக்கத்தை தேவன் நம்முடைய ஊழியத்தில் தரப்போகிறார். 25 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்த 25 ஆண்டுகள் அவர் நடத்துகிற விதம் வேறு விதமாக இருக்கும். அநேகரை ஆச்சரியப்படுத்துகிற விதமாக இருக்கும். நம்புறீங்களா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்களும் அப்பாவை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
உயர்த்தி சொல்லுங்கள். உங்க கிருபை என்னப்பா, யாரும் இல்லை. என்னை தேடி வந்தீங்களே, என்னை தேடினீங்களே, கிருபையே என்னை தேடி வந்தீங்களே சுவா, இஸ்ரவேல் ஜனங்களை குறைவில்லாமல் நடத்தினது போலதான் கர்த்தர் 25 ஆண்டுகளாக குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார். உங்க வாழ்க்கையிலே ஒரு நிறைவை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? 2 கைகளை விரித்து இப்பயுமே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன் குறைவை மாத்துறேன்னு சொல்றேன். இப்ப இந்த ஆராதனையில முன்னாடி வந்து நின்று அடுத்த முறை நீ இந்த வார்த்தையை சொல்லுவ, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. நீ சொல்லுவ மகளே, உன் வயிற்றுல கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை நான் தருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன். என் சமூகத்துக்கு வர்றவங்களை நான் வெறுமையெல்லாம் அனுப்ப மாட்டேன். எனக்கு வெறுமையா அனுப்ப தெரியாது. ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணிதான் எனக்கு பழக்கம். நான் பெருக்கத்தின் தேவன், நான் பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். உன் சபையை நான் பெருக பண்ணுவேன். உன் மேல அபிஷேகம் வருது பாருமா, கைத்தடி பெற்றுக்கொள்ள. உன் மேல அபிஷேகம் வருகிறது சகோதரா, வாலிப சகோதரா, உன் மேல அற்புதம் வருகிறது. நல்ல அந்நிய பாஷையில் அபிய பேசு.
குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமா ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்க. உங்களை வருஷத்தினால கர்த்தர் முடிசூட்டுவார். தம்பி வெளியே யாருமே இருக்கக்கூடாது. ஆண்டவரை பணிந்து கொள்ளுங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விளையாடு. முழங்கால் படிட்டு கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவர் பரிசுத்தர். யாருமே வெளியில இருக்காது. முன்னாடி வந்துடலாம். நீ உயர்த்துவோமா? எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், இப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், இப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி
தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நம்ம இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றியை அறிவிக்கிறோம். சாத்தானுடைய தோல்வியை நிரூபிக்கிறோம். நம்ம அதுதான் ஸ்தோத்திர ஆராதனை, அதுதான் நன்றி ஆராதனை. இந்த 25 வருஷத்துல தேவன் கொடுத்த ஜெயம், தேவன் கொடுத்த வெற்றி நிரூபிக்கப்படுகிறது. சாத்தானுடைய தோல்வி உறுதி செய்யப்படுகிறது. இனி ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வெற்றியை கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்துடைய வெற்றியை கொண்டாடுவோம். நமக்கு ஜெயம் வருகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனையினுடைய ஆசீர்வாதத்துக்காக விருதுநகர் மாவட்ட பெந்தேகோஸ்தே போதகர் ஐக்கியத்தின் தலைவர் பாஸ்டர் அன்பு அவர்கள் ஜெபம் செய்வார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, குமாரனா இயேசுவின் நாமத்தில் அருமையான அதிசயராஜ் பாஸ்டருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்நாளிலே ஆண்டவரை 26ஆம் ஆண்டு சோதர கூட்டத்தை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவரை கொண்டு வந்த விசுவாச குடும்பங்களுக்காய், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். பாடல், துதி, ஆராதனையை நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே என்னோடும் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, மகனை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. நல்ல நேரத்தை விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இதுவரை நடத்தினவரை இனிமேல் நடத்த முடியாது. உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் வரவேற்பு செய்ய போகிறோம். அதற்கு பின்பு ஒரு பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கப்படும். பின்பு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். தூர தேசத்திலிருந்து தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான ஊழியக்காரரை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற தென்காசியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஸ்டீபன் அருள்ராஜ் அவர்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். விருதுநகர் மாவட்ட பெந்தேகோஸ்தே போதகர் ஐக்கியத்தின் தலைவர் பாஸ்டர் அன்பு அவர்களை, அதுபோல பாஸ்டர் எலியா, வேதாகமத்தில் உள்ள எலியா போலவே வல்லமையான ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, சிவகாசி சாட்சியாபுரத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற போதகர் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அவங்களை கரங்களுக்கு என்னுடைய மகன் பாஸ்டரோடு உதவி ஊழியராக இருக்கிறார் பாஸ்டர் காட்வின். அவங்களை இயேசு நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். பக்கத்தில் அமர்ந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போதகர் இடத்துல உதவி போதகராக இருக்கிற பாஸ்டர் இயேசுகுமார். ஆமென். ராயகிரியை சேர்ந்தவர். இன்னைக்கு நம்முடைய மத்தியில முதல்ல வந்துட்டார். நல்ல கைத்தட்டுவோம், உற்சாகம். நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். உங்களை இயேசு நாமத்தினால வரவேற்கிறேன். கழுகுமலையிலிருந்து விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க. உங்களை இயேசு நாமத்தினால வரவேற்கிறவங்களுக்காக நம்ம கைத்தட்டி கொடுத்து வரவேற்கிறோம். கோவில்பட்டியிலிருந்து வந்திருக்கிற விசுவாசிகளை இயேசு நாமத்தினால வரவேற்கிறவங்களுக்காக நல்ல கைத்தட்டு கொடுத்து வரவேற்கிறோம். அது மாதிரி பார்த்திபன் நம்மிடத்துல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் மனைவியோடு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உறவினர்கள் வந்திருக்கிறீங்க, நண்பர்கள் வந்திருக்கிறீங்க, வேறு சபையினுடைய விசுவாசிகள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு வந்த எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.
ஆமென். இந்த சந்தோஷத்துல, இந்த கொண்டாட்டத்துல தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற நாளில எங்களோடு வந்து கலந்து கொண்ட எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த போதகரை கனப்படுத்தும்படியாக ஒரு சால்வை ஒன்றை நான் அனுபவிக்கும்படி விரும்புகிறேன். அன்பு அவர்கள், மாவட்டத்தின் தலைவர். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது ஜோயல் ஒரு பாடல் பாடும் பொழுது நம்ம காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்போம். இந்த காணிக்கைக்காக காணிக்கை எடுத்து முடிந்த பின்பு பாஸ்டர் எலியா அவர்கள் ஜெபிப்பார்கள். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. எல்லாரும் எழுத்து வந்து காணிக்கப்பட்டியில் காணிக்கப்பட்ட காணிக்கை உட்கார்ந்து விடலாம். எல்லாரும் எழுத்து வந்து நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனானவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுமே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுமே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனானவர். என் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனானவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு